இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய முன்னோர்கள் நிறைய கோவில்களை கட்டி வைத்தார்கள். கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள். ஆலயங்கள் என்பது நம்முடைய மனதுக்கு தெளிவையும் நம்முடைய ஆன்மீக நெறியிலே உயர்வையும் தருகின்ற இடங்கள். ஆலயம் செல்வது சாலவும் நன்று என்று சொல்லி வைத்தார்கள். அனுதினமும் ஆலயம் செல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு தினந்தோறும் கோவிலுக்கு செல்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். அப்போதுதான் குழந்தைகள் எதிர்காலத்திலே நல்ல ஒரு சந்ததியாக வளர்வார்கள். இந்த கோவில் வழிபாட்டிலே பல முறைகள் இருக்கின்றது. இந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி வருகின்றோம் அல்லவா, பிரதட்சணம். அதை பற்றித்தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றினால் என்ன பலன், இவற்றையெல்லாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தெய்வ வழிபாட்டிலே மிக சுலபமான வழி பிரதட்சணம் செய்வது. விநாயகப் பெருமான் என்ன செய்தார்? உலகை சுற்றி வருவதற்கு முருகன் புறப்பட்டார். ஆனால் விநாயகப் பெருமான் என்ன செய்தார்? தாய் தந்தையை அமர வைத்து அவர்களை சுற்றி வந்து மிக எளிதாக பழத்தை பெற்றுக்கொண்டார். பக்தர்களாகிய நமக்கும் இந்த கலியுகத்திலே மிக எளிதான வழி பிரதட்சிணம் செய்வதாகும். கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றினால் என்ன பலன் கிடைக்கும், இதனை தெரிந்து கொண்டு நாம் வழிபட்டால் நம்முடைய வழிபாட்டிலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அல்லவா. அதற்காக இன்றைய நாளிலே கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றுவது, அதனால் என்ன பலன் என்பதையெல்லாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். பிரதட்சணத்திலே இரு முறையை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் சொல்கின்றார்கள் அதுபோல் செய்யக்கூடாது என்றும் சொல்கின்றார்கள். இதில் இருவேறு கருத்துக்கள் நிலவினாலும் ஆனால் ஆலயங்களிலே இதுபோல் சுற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதாவது வலமிருந்து இடமாக சுற்றி வருதல், இடமிருந்து வலமாக சுற்றி வருதல் என்று இரு வகையாக சுற்றுகின்றார்கள். மிகப்பெரிய பண்டிதர்கள் ஒரு சிலர் என்ன சொல்கின்றார்கள், அது தவறு என்றும் சொல்கின்றார்கள். அவற்றை நாம் பின்னாளிலே தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று மிக முக்கியமாக நாம் பார்க்க இருப்பது பிரகார வலம் பற்றித்தான். ஆகவே அதை தெரிந்து கொள்வோம். ஆலயங்களிலே நாம் பிரதட்சணம் செய்யும் போது நாம் வைக்கின்ற ஒவ்வொரு காலடியும் முன் ஜென்மங்களிலே நாம் செய்த பாவங்களை விலக்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றது. கோவிலுக்கு சென்று கருவறையிலே உள்ள கடவுளை வணங்கிய பின் கோவில் பிரகாரத்தை சுற்றி வருவது மரபு. எல்லோரும் 3 முறை கோவில் பிரகாரத்தை சுற்றுகின்றனர். நாமும் 3 முறை சுற்றினால் போதும் என்று நினைத்து சுற்றி வருவது கூடாது. கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றினால் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பலன் இருக்கின்றது. ஆகவே அதனை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம். அதன்படி வலம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வோம். ஒரு முறை கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் இறைவனை அணுகுதல் என்று பெயர், என்று பொருள். 3 முறை வலம் வந்தால் நம்முடைய மனச்சுமையானது தீரும். 5 முறை கோவில் பிரகாரத்தை வலம் வருகின்றோம் என்றால் நம் விருப்பங்கள் நிறைவேறும், அதாவது இஷ்ட சித்தி கிடைக்கும். 7 முறை வலம் வந்தால் நாம் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். நாம் ஏதேனும் ஒன்றை நினைத்து கொண்டு வேண்டுதல் வைத்திருப்போம், அந்த வேண்டுதலானது நிறைவேறும். 9 முறை வலம் வந்தால் சத்துருநாசம், அதாவது நாம் வாழக்கூடாது என்று நினைக்கின்ற எதிரிகள் விலகுவர். 11 முறை வலம் வந்தால் நம்முடைய ஆயுளானது விருத்தியாகும். 13 முறை வலம் வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் சித்தியாகும். 15 முறை வலம் வந்தால் தனப்பிராப்தி உண்டாகும். கையிலே பணம் இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த 15 முறை ஆலய வலம் வந்தால் பணம் வருவதற்கான வழிகள் கிடைக்கும். 17 முறை வலம் வருவதால் தானியம் சேரும், வீட்டிலே இல்லை என்பதே இல்லாமல் போகும். அதேபோல் விவசாயம் செய்பவராக இருந்தால் விவசாயம் செழிக்கும். 19 முறை சுற்றி வந்தால் நம்முடைய உடல் உபாதைகள் ரோகம் நிவர்த்தியாகும். 21 முறை வலம் வந்தால் நம்முடைய கல்வியும் ஞானமும் விருத்தியாகும். 23 முறை சுற்றினால் சுக சௌரியத்துடன் நல்ல வாழ்வு கிடைக்கும். 108 முறை வலம் வந்தால்
குழந்தை பாக்கியம் உண்டாகும். 208 முறை சுற்றினால் யாகம் செய்த பலன் கிடைக்கும். இதையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே. இந்த கலியுகத்திலே நாம் இறைவனை அணுகுவது என்பது மிக மிக எளிது. மிக எளிதான ஒரு வழியை நமக்கு இறைவன் காட்டியிருக்கின்றார். ஆனால் அதனிலே மனதை செலுத்தாமல் சிந்தை மயக்குகின்ற விஷயங்களிலே நாம் மனதை செலுத்துகின்றோம். இதுதான் கலியுகத்திலே நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்து. ஆகவே ஆலயத்துக்கு சென்று வலம் வந்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் என்கின்ற சூழ்நிலை இருக்கும்போது மிகப்பெரிய யாகங்களும் யஜ்யங்களும் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. நாம ஜபம், இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதும் ஆலயத்துக்கு சென்று வலம் வருவதுமே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். எனவே இனிவரும் காலங்களிலே இதனை தெரிந்து கொண்டோம் அல்லவா? இதனை தெரிந்து கொண்டோம், இதனை செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். குறிப்பாக நம்முடைய சந்ததியினருக்கு இதனை சொல்லிக் கொடுப்போம். அடுத்த சந்ததியினருக்கு நாம் இதனை எடுத்து செல்ல வேண்டும். அதனை செய்து அவர்களும் தங்களுடைய வாழ்விலே நன்னெறிப்படி வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருவோம். நன்றி, வணக்கம்.